ரத்னவாணி சமுதாய வானொலி. ரத்னவாணி உங்க பிரச்சனைய சொல்லுங்க, தீர்வைய உடனே கேளுங்க, வெளியே வந்து குரல் கொடுங்க. இது மக்களுக்கான சேவை. அற்புத தெரிஞ்சுக்கோ, தமிழில் சொல்றோம் புரிஞ்சுக்கோ. ரத்னவாணி சமுதாய வானொலி. ரத்னவாணி. ரத்னவாணி 90.8 சமுதாய வானொலி ஒலிபரப்பு கோவை ஈச்சனாரி ரத்தினம் கல்லூரி வளாகத்தில் இருந்து ஒலிபரப்பாகிறது. மத்திய அரசின் விஞ்ஞான் பிரசார் அறிவியல் பலகை, தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம், ரத்னவாணி சமுதாய வானொலி 90.8 இணைந்து வழங்கும் அறிவியல் விழிப்புணர்வு நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்மளுடைய அறிவியல் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மனிதர்கள் மட்டுமின்றி அனைத்து உயிரினங்களின் இருப்பிடமாக பூமி திகழ்கிறது. தாய் தன் பிள்ளைகளை சுமப்பது போல் அனைத்து உயிரினங்களையும் சுமந்து தாங்கக்கூடிய பூமி தாயை பாதுகாப்பது என்பது அனைவரது கடமையாகும். ஆனால் அதற்கு மாறாக மனிதர்களின் சில நடவடிக்கையால் பூமிக்கு பல்வேறு சீர்கேடுகள் தான் ஏற்படுகின்றன. குறிப்பாக நெகிழி எனும் பிளாஸ்டிக்கின் பயன்பாடு அதிகரிப்பதால் பூமிக்கும் சுற்றுச்சூழலுக்கும் பாதிப்புகள் ஏராளம். ஆம், மக்காத தன்மையுடைய நீர் பூகாத பிளாஸ்டிக் பொருட்கள் கழிவாக மண்ணில் சிதைந்து நிலம் மாசடைந்து மண்வளத்தையும் நீர் ஆதாரத்தையும் பாதிக்கின்றன. மேலும் பிளாஸ்டிக் பொருட்கள் கழிவுகளை தீயிட்டு எரிப்பதனால் காற்று மாசடைந்து ஓசோன் மண்டலத்தின் பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. அத்துடன் பிளாஸ்டிக் கழிவுகளை ஆறு, குளம், கடல் உள்ளிட்ட நீர்நிலைகளில் கொட்டுவதால் நீர் மாசடைவதுடன் நீர்வாழ் உயிரினங்களும் பாதிப்புக்கு ஆளாகின்றன. இவைகளால் பூமியும் சுற்றுச்சூழலும் பாதிக்கப்பட்டு மனிதர்களுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் பெரும் தீங்கை ஏற்படுத்துகின்றன. இதனால் உலக அளவில் பிளாஸ்டிக் பொருள்களின் பயன்பாட்டை ஒழிக்க பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகின்றன. குறிப்பிடும்படியாக நம் நாட்டில் பிளாஸ்டிக் ஒழிக்க சட்டங்களும் பல்வேறு விதிமுறைகள் திட்டங்கள் மத்திய மாநில அரசுகளால் அமல்படுத்தப்பட்டு வருகின்றன. அதன்படி ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்களையும் 120 மைக்ரானுக்கு குறைவான தடிமன் கொண்ட பிளாஸ்டிக் பைகளுக்கும் தடை விதிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. ஆனாலும் பிளாஸ்டிக் பயன்பாட்டை கட்டுக்குள் கொண்டு வர முடியவில்லை. வீடு தொடங்கி உணவகம் வரை ஆங்காங்கே பிளாஸ்டிக் பை, டம்ளர், தண்ணீர் பாட்டில் ஆகிய வடிவில் பயன்பாடு அதிகரித்துதான் காணப்படுகின்றன. மேலும் சிலர் பிளாஸ்டிக் சுற்றுச்சூழலுக்கு தீங்கு என்று தெரிந்தும் தெரியாதது போல அதை பயன்படுத்துவோராகத்தான் இருக்கிறார்கள். அந்த வகையில் உலக அளவில் பிளாஸ்டிக் பயன்பாட்டை ஒழிக்கவும் அதனால் ஏற்படும் தீமைகள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 3ஆம் தேதி சர்வதேச பிளாஸ்டிக் பை ஒழிப்பு தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. சர்வதேச அளவிலான பிளாஸ்டிக் ஒழிப்பு அமைப்பு சார்பில் அறிவிக்கப்பட்டு கடந்த 2010ஆம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 3ஆம் தேதி கடைபிடிக்கப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மண்ணுக்கும் மக்களுக்கும் பல்வேறு தீமைகளை ஏற்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், பிளாஸ்டிக் இல்லாத உலகத்தை உருவாக்க அனைவரும் முன்வருவோம். பிளாஸ்டிக் பொருட்களில் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து நிறைய தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிறாங்க ரத்தினம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் நுண்ணுயிரியல் துறை தலைவரும் பேராசிரியருமான டாக்டர் சீனிவாசன் அவர்கள். ரத்னவாணி சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். நான் முனைவர் போ ஸ்ரீனிவாசன், நுண்ணுயிரியல் துறை தலைவர், ரத்னம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி. நான் இன்னைக்கு உங்ககிட்ட பகிர்ந்துக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நெகிழி அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதாவது பிளாஸ்டிக் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். நெகிழியை பற்றி எதுக்கு நிறைய பேர் பேசுகிறாங்க, என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா, சுற்றுப்புற சூழலில் அதிகபட்சமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக நடந்துகிட்ருக்கு. பல வருஷங்களாகவே இதை பற்றின நிறைய இன்டர்வியூஸில், வீடியோஸில் நிறைய டாக்ஸ் இதை பற்றி போயிருக்கு. அப்படி என்ன தாங்க இந்த பிளாஸ்டிக்கில் இருக்குது,
பிளாஸ்டிக்கில் நிறையா வகைகள் இருக்குது. நீங்கள் வந்து கிரேடுன்னு பார்த்தீங்கன்னா கிரேடு 1 to 10, 1லேருந்து 10 வரைக்கும் நிறையா வகைகள் இருக்குது. ஒவ்வொரு கிரேட் ஆஃப் பிளாஸ்டிக்கும் வந்து ஒவ்வொரு வகையான பயன்பாட்டுக்கு வந்து எல்லோரும் பயன்படுத்துகிறாங்க. உணவு எடுத்துகிட்டு போகணுன்னா அதுக்கு ஒரு வகையான நெகிழி, அதுவே வந்து கேரி பேக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு நம்ம வெளியில் போகிறோம், ஜாமான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா அந்த பொருட்களை கொண்டு போகிறதுக்குன்னு நம்ம பயன்படுத்துகிறது எல்லாமே வந்து பிளாஸ்டிக் பைகள் தான். இந்த நெகிழி பைகளானது வந்து தயாராகக்கூடிய மூலக்கூறுகள் பார்த்திங்கன்னா பாலி யூரித்தேன், பாலிவினைல் குளோரைட் அப்படிங்கிற மாதிரியான மூலக்கூறுகள் வச்சு தான் வந்து தயாராகுது. இந்த மூலக்கூறுகளில் வைத்து தயார் பண்ணக்கூடிய இந்த நெகிழிகள் வந்து சுற்றுப்புற சூழலில் ஒரு பெரிய பாதிப்பை வந்து ஏற்படுத்துறது. இந்த பாதிப்பை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அதனுடைய பாதிப்பை புரிஞ்சுட்டு அதனுடைய பயன்பாட்டை வந்து சரிவர வந்து நம்ம குறைத்து கொள்ளணும் அப்படிங்கிறத பின்பற்றணுங்கிறதுக்கு தான் ஒவ்வொரு வருஷமும் இந்த ஒரு நாளை வந்து நம்ம அனுசரிக்கிறோம். இதில் முக்கியமாக நெகிழிகளில் பலவிதமான நெகிழிகள் இருக்குது. நம்ம கண்டெய்னர்ஸ், வாட்டர் பாட்டில்ஸ், டிஃபன் பாக்ஸ் எல்லா வகையிலையும் பிளாஸ்டிக்ஸ் இருக்குது. கேரி பேக், அப்புறம் நம்ம எடுத்துக்கொண்டு கொள்ளக்கூடிய பேக் பேக் அப்படின்னு சொல்லக்கூடிய லேப்டாப் வச்சுட்டு போகிற பேக் பேக், இதில் நிறைய விஷயங்கள் எல்லாமே வந்து பிளாஸ்டிக்ஸில் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. ஈவன் மொபைல் ஃபோன் கவர் இருக்கட்டும், ஈவன் செருப்புகள் இருக்கட்டும், PU காலணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க, பாலியூரித்தேன் காலணிகள், இது எல்லாத்துலேயுமே நெகிழிகள் வந்து இன்றைக்கி வாழ்க்கையில் மனிதர்களிடம் இன்றியமையாத ஒரு பிரித்தெடுக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் இதில் இந்த ஒவ்வொரு வகையான நெகிழிகளுக்கும் ஒவ்வொரு வகையான கால அளவு இருக்குது. ஷெல்ஃப் லைஃப் ஆர் ஹாஃப் லைஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அளவு இருக்குது. இது ரொம்பவுமே அதிகங்க. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இன்றைக்கி நம்ம நிறையா பயன்படுத்தக்கூடிய இந்த குளிர்பானங்கள் குடிக்கிறோம் இல்லைங்களா, குளிர்பானங்கள் உடம்புக்கு கேடு, அது வேறு விஷயம் அப்படின்னாலுமே அதை இருக்கக்கூடிய அதை வைத்து இருக்கக்கூடிய அந்த பாட்டில்ஸ், பிளாஸ்டிக் பாட்டில்ஸ், அந்த பாட்டில்ஸில் இருக்கக்கூடிய மூடி, ஒவ்வொரு பாட்டிலில் இருக்கக்கூடிய மூடிகள், இது எல்லாமே நெகிழிகள் தான். இந்த பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக்காக இருந்தாலும் இது மண்ணில் மக்கிறதுக்கான வருட அளவு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 400 வருடங்கள் ஆகுது அப்படிங்கிறத வந்து தெரிவிக்கிறாங்க. 400 வருடங்களுக்கு மேலாக வந்து ஆகுது அப்படிங்கிறத தெரிவிக்கிறாங்க. நம்ம பயன்படுத்தக்கூடிய கேரி பேக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளாஸ்டிக் வந்து பைகள் எல்லாமே வந்து தரையில் மண்ணில் புதையுண்டு போகும்பொழுது அது வந்து என்ன ஆகுது, அவ்வளோ சீக்கிரமாக மக்கிறதில்ல. மக்காத பட்சத்தில் இத்தனை கால வருடங்கள், 100 வருஷம் 200 வருஷம் மக்காத பட்சத்தில் அந்த மண்ணினுடைய வளமானது பாதிக்கப்படுகிறது. நீர் இஞ்சும் தன்மை, மழை பெஞ்சால் தண்ணி வந்து அப்படியே மண்ணுக்குள்ளே போய் வாட்டர் டேபிள் அப்படின்னு சொல்லக்கூடிய தண்ணி, அதாவது தண்ணியில் நிலத்தில் அடியில் இருக்கக்கூடிய நீரினுடைய அளவு வந்து உயரும். அந்த தண்ணீரினுடைய அளவு உயராமல் கெட்டு போவதற்கு ஒரு வழிவகையாக அமையுது. பல வகையான நெகிழிகள் வந்து இது பார்த்திங்கன்னா வெர்ஜின் பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க, எந்த ஒரு கலப்படமும் இல்லாத பிளாஸ்டிக். இது சில பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கலருக்கு தேவையான மாதிரி இல்லை அவங்களுக்கு தேவையான டிசைனுக்கு ஏற்பட்ட மாதிரி இன்னும் இதர பொருட்களை சேர்த்து தயாரிப்பாங்க. அந்த மாதிரி கலப்படம் கொண்ட நெகிழிகள் வந்து மண்ணை போய் சேரும்போதோ இல்லை தண்ணீரை போய் சேரும்போதோ மிகவுமே பிரச்சனையாகுது. உலகளவில் ஒரு ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 100% நெகிழிகளை வந்து நம்ம உற்பத்தி பண்ணுறோம். ஆனால் அதில் வெறும் 10% மட்டுமே நெகிழிகளை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ரீசைக்கிள் பண்ணுறோம், அதாவது மறுசுழற்சி செய்து பயன்படுத்துகிறோம். இந்த 10% மட்டும் போதுமானதா? அப்போ மீதி 90% நெகிழிகள் எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90% பிளாஸ்டிக்கை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா 3/4 பாகத்தை நம்ம எரிச்சிடுறோம். நீங்களே பார்க்கலாம், காலையில் தினசரி வாழ்க்கையில் எல்லாரும் அன்றாட நம்ம கண்கூட பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்கும். காலையில் நீங்கள் எந்திரிச்சு வீட்டுக்கோ ஸ்கூலுக்கோ இல்லை வீட்டை விட்டு வெளியில் கடைக்கோ எங்கேயாவது போகும்பொழுது இல்லை வீட்டை சுற்றி நடக்கும்பொழுது பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க இல்லை அந்த தெருவில் இருக்கிறவங்க யாராவது அந்த ஒரு 2-3 பிளாஸ்டிக்கையாவது என்ன பண்ணுவாங்க, சேர்த்து எரிச்சிட்ருப்பாங்க. இல்லாட்டி சுகாதார பணியாளர்களே பார்த்திங்கன்னா அங்கங்கே கிடைக்கக்கூடிய பிளாஸ்டிக்கை வந்து ஒன்று சேர்த்து கூட்டி ஓரத்தில் ஒரு மூலையில் வச்சு கொளுத்துவாங்க. இதில் என்ன பாதிப்பு, அதுதான் எரிஞ்சு போயிடுதே அப்படின்னு கேட்கலாம். என்ன பாதிப்பு வரும் அப்படின்னா, ஒரு நெகிழியானது எரியும் பொழுது வரக்கூடிய புகையிலிருந்து வெளிப்படும் கெமிக்கல்ஸ் வந்து எல்லாமே வந்து பாதிப்பானது தாங்க. அந்த புகை என்பது வெண்ணிற புகையாக இருக்கும். சில நெகிழிகள் எரியும் போது கருப்பு புகையாக வரும். புகையில் வந்து கருப்பு புகையை விட வெண்ணிற புகை வந்து அதிகப்படியான பொல்யூட்டன்ஸ்னு சொல்லக்கூடிய மாசு தன்மை கொண்டது. இதிலேருந்து வரக்கூடிய முக்கியமான ஒரு கேஸ் பார்த்திங்கன்னா கார்பன் மோனாக்சைடு. அது வந்து வாசனையும் இருக்காது, அந்த கேஸுக்கு ஒரு வாசனையும் இருக்காது, அந்த ஒரு நிறமும் இருக்காது. ஆனால்
100% நரம்பு மண்டலத்தை பாதிக்கக்கூடியது. ஒரு நெகிழியிலிருந்து வரக்கூடிய, அது எரியும் போது வரக்கூடிய புகையானது அந்த வளிமண்டலத்தில் குறைந்தபட்சம் 7 மணி நேரமாவது இருக்கும். அது காற்றோட்டமாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவாகவே இருந்தால் கூட அந்த பொல்யூட்டன்ஸ் வந்து சஸ்பெண்டட் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், காற்றில் கலந்திருக்கக்கூடிய அந்த மாசானது குறைந்தபட்சம் 4-7 மணி நேரம் நிலுவையில் இருக்கும். இதை நம்ம சுவாசிச்சுட்டே வந்தோம் அப்படின்னா கேன்சர் வரத்துக்கு வாய்ப்பு, இருதய சம்பந்த வாய்ப்பு, பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்பு, சுவாச கோளாறுகள், ஆஸ்துமா, இது போன்ற பல வகையான பிரச்சனைகள் அடுத்தடுத்து வரதுக்கான ஒரு வாய்ப்பாக அமையுது. அடுத்தது நெகிழிகளை எரிச்சிடுறோம், ஒரு பங்கு எரிச்சிடுறோம். மீதி பங்கு என்னங்க பண்ணுறோன்னா அப்படியே தூக்கி டிச்சில் போடுறது, டிச்சில் இருந்து பெரிய ஒரு வாய்க்காலுக்கு போகிறது, வாய்க்காலிலேருந்து அப்படியே ஆறுலேருந்து அப்படியே கடல் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இதுவாக கலந்து கடைசியில் கடலில் போய் தான் முக்கால்வாசியான இந்த நெகிழிகள் கலக்குது. இந்த பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் கடலில் போட்டோமே, அதனால் என்ன அது பாட்டிக்கு போயிட்டு போகுது அப்படின்னா, இந்த பூமி பந்தானது அதில் நாம் வாழக்கூடிய மனிதர்களாக நிலப்பரப்பில் வாழக்கூடிய அனைத்து உயிரினங்களும் ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா முழுவதுமாக வாழ்வாதாரத்திற்கு சார்ந்திருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா கடலை சார்ந்து தான் இருக்குது. இது டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ரிலேஷன்னு சொல்லலாம். மறைமுகமாக பார்த்திங்கன்னா கடல்வாழ் உயிரினங்கள் தயார் பண்ணக்கூடிய ஆக்சிஜன் தான் நமக்கு நிலப்பரப்பில் இருக்கிற உயிரினங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டாக அமையுது. அது போகத்தான் செடி கொடிகள் தயார் பண்ணக்கூடிய பிராணவாயுவானது. அப்படி இந்த நெகிழிகள் தண்ணியில் கலக்கும் பொழுது என்ன ஆகும்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஒரு சில வருடங்களுக்கு அப்புறம், ஏன்னா கடல் தண்ணியில் உப்பின் தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு கட்டத்தில் குறிப்பிடத்தக்க கட்டத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நெகிழிகள் சின்ன சின்னதாக செதறி போயிடும். இதை இந்த செதஞ்சு போகக்கூடிய அந்த நெகிழிகளை மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ், நுண்ணெகிழிகள் அப்படிமோ, இது ஒரு குறிப்பிட்ட சைஸுக்கு கீழே அது போயிடும். அப்படிப்பட்ட மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் கடல்வாழ் உயிரினங்கள், மீன் மட்டும் இல்லைங்க, சின்ன சின்ன மைக்ரோஸ்கோபிக் பிளாங்க்டன்ஸ்னு சொல்லுவாங்க, அதனுடைய உடம்புல போய் தங்கிடும். இப்படி தங்குறதுனால திருப்பி அந்த கடல்வாழ் உயிரினங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது, அதனுடைய இக்கோசிஸ்டம் பாதிக்கப்படுது. அந்த உயிரினங்கள்லாம் அழிகிறதுக்கான ஒரு வாய்ப்பு, பெரிய ஒரு ஆபத்து ஏற்படுதுங்க. இதே போல் மீன்களில் இருக்கக்கூடிய மைக்ரோ பிளாஸ்டிக் திருப்பி நம்ம கடல் மீன்கள்லாம் பிடிச்சி நம்ம திருப்பி சமைத்து சாப்பிடும்பொழுது அப்படியே அந்த பிளாஸ்டிக்ஸ் மனிதர்களுக்கு திரும்ப நம்ம உணவு மூலியமாக உள்ள வருது. இது மட்டும்தான் அப்படின்னா இல்லை, தினசரி நாம் எடுத்துக்கக்கூடிய உணவுலேயும் பிளாஸ்டிக் அப்படிங்கிறது 75% மேலே இருக்குது அப்படிங்கிறது ஒரு ஆய்வினுடைய தரவு. அதாவது நாம் பயன்படுத்தக்கூடிய வாட்டர் பாட்டில்ஸ், அதிலிருந்து வரக்கூடிய பிளாஸ்டிக்ஸ், யூஸ்வலாக பிளாஸ்டிக் கண்டெய்னரில் சூடாக ஊற்றாதீங்க அப்படின்னு இப்போ கூட கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் நிறையா சொல்லியிருக்காங்க. நெகிழிகளை ஆங்காங்கே தவிர்க்கிறது, அந்த உணவு இப்போ சூடான விஷயங்கள் எதையுமே அந்த நெகிழி பாக்கெட்டில் வாங்காதீங்க அப்படின்னு சொல்கிறது, இது எல்லாமே சொல்கிறாங்க. இருந்தாலும் சில இடத்துலலாம் அதை ஃபாலோ பண்ணாமல் அதை அப்படியே தான் பண்ணிகிட்ருக்காங்க. சூடாக டீ காஃபி வாங்குறது, இல்லை குழம்பு வாங்குறது, இந்த மாதிரி அந்த பிளாஸ்டிக் கவர்ஸில் வாங்கும்போது என்ன ஆகும்னா, நாம் நினைத்து கூட பார்க்க முடியாத நேரத்தில் நெகிழியானது ஒரு வெப்பத்தில் குறிப்பிட்ட வெப்பத்தில் பிளாஸ்டிக் உணவில் கலந்துரும், தண்ணியில் கலந்துரும். அதே போல் வீட்டில் எல்லோரும் பொதுவாக தண்ணி பிடிச்சி வைக்கிறதுக்கு ஒரு ப்ளூ கலர் ட்ரம் வச்சுருப்பாங்க. நிறையா வீட்டில் தண்ணி குறைபாடு இருக்கக்கூடிய ஏரியாக்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்ல தண்ணி வரும்போது பிடிச்சி வைக்கிறதுக்கு ஒரு ப்ளூ கலர் ட்ரம்மு உள்ள ஒயிட் கலர் பெயிண்ட் இருக்கும். அந்த ட்ரம்மு ஒன்ஸ் வாங்கிட்டால் காலத்துக்கும் அதே தான் இருக்கும் அந்த வீட்டில். அதை நம்ம பெருசாக அதை பற்றி கண்டுக்கிட மாட்டோம். இன்னும் சொல்லப்போனால் நம்மளுடைய ஓவர் டேங்க், சின்டெக்ஸ் டேங்க், அது மாதிரி நிறையா கம்பெனிஸ் இருக்குது. குறிப்பிட்ட கம்பெனியை சொல்ல விரும்பல, எல்லா கம்பெனிஸ்லேயும் பார்த்திங்கன்னா அந்த பிளாஸ்டிக் ஓவர் டேங்க்ஸ் வாங்கி வைக்கிறோம். எத்தனை வருடங்களுக்கு ஒரு முறை அந்த டேங்கை மாற்றுறோம், இல்லை அந்த ட்ரம்மை மாற்றுறோம் அப்படின்னு கேட்டோம்னா, அதை என்னங்க க்ளீன் பண்ணி ரீயூஸ் பண்ணுறோம் அப்படிம்பாங்க. ஒரு முறை பயன்படுத்தப்பட்ட அந்த ட்ரம்மானது பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் ட்ரம்மு ஒரு 3 வருஷம் பயன்படுத்தலாம், 4 வருஷம் பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணணும், போட்டுட்டு புது ட்ரம் வாங்கி தண்ணீர் வச்சிங்கன்னா சேஃபு. ஏன்னா அதுக்கு மேலே போச்சுன்னா குடி தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிளாஸ்டிக் ஆனது கலந்து நம்மளுடைய உடலை பாதிக்கும். ஸோ தினசரி நாமளே சாப்பிடக்கூடிய உணவில் 75% நம்ம என்ன எடுத்துக்கிறோம், பிளாஸ்டிக்கை நுண் நெகிழியாக, அதாவது மைக்ரோ பிளாஸ்டிக்காக உள்ளே எடுத்துக்கிறோம். எப்படி இந்த பிளாஸ்டிக் ஃப்ரீ டே, பிளாஸ்டிக் பேக் ஃப்ரீ டே இல்லாட்டி பிளாஸ்டிக் ஃப்ரீ டே எப்படி ஆரம்பித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2008ஆம் ஆண்டுலேருந்து இது ஆரம்பிச்சிருக்கு. இந்த 2008 தான் என்ன பண்ணியிருக்காங்க, உலக அளவில்
பேன் பிளாஸ்டிக் இல்லாட்டி பிளாஸ்டிக் ஃப்ரீ டே அப்படிங்கிற ஒரு மூமெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணி அதை வந்து சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்கை முதனாக அவங்க டார்கெட் பண்ணது எதுனா ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தி தூக்கி எறியக்கூடிய நெகிழிகளை வந்து குறிவைத்து இதை பண்ணக்கூடாது, இதை தவிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளில் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மூமெண்ட் எங்கே ஆரம்பித்தாங்கன்னா யூரோப்பில் ஆரம்பிச்சிருக்காங்க. அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து யூரோப்லேருந்து ஒவ்வொரு நாட்டுக்காக ஒவ்வொரு கண்டத்துக்காக வந்து இது வந்து பரவி இப்போது எல்லா உலக அளவில் எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக வந்து 2015 சிங்கிள் யூஸ்டு பிளாஸ்டிக்கை வந்து அகெயின்ஸ்டாக யூரோப்பியன் யூனியனில் ஒரு பெரிய ஒரு மாறுதலை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அதில் அவங்க வெற்றியும் கண்டாங்க. அதாவது என்னென்னா சிங்கிள் யூஸ் ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக்கை வந்து திரும்ப திரும்ப பயன்படுத்தாமல் அதை வந்து தவிர்க்கணும். கடைகள், ஹோட்டல்கள், அப்புறம் எல்லா வகையான கடைகள், அவுட்லெட் ஸ்டோர்ஸு, வீட்டில் இங்கே எல்லாமே வந்து தவிர்க்கணும் அப்படிங்கிறத வந்து கொண்டு வந்து அதில் சக்ஸஸ் ஆனாங்க. இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட அதாவது நெகிழி பைகளை குறைப்பதற்கும் ஒழிப்பதற்கும் பார்த்திங்கன்னா பைகளை பயன்படுத்துங்கள், மஞ்சள் பை அப்படிங்கிற கேம்பெயின்லாம் கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு கடைக்கு போகும்போது நம்மளே வந்து பிளாஸ்டிக் உடைகளை எடுத்துகிட்டு கொண்டு போவது, இல்லை பிளாஸ்டிக் உடைகளுக்கு பதிலாக வந்து பிளாஸ்டிக் உடைகள்னு சொல்கிறது ஒன் டைம் பிளாஸ்டிக் இல்லைங்க, ஒரு கேரி பேக், ஒரு பிளாஸ்டிக்லேயே வந்து ஹெவியான பேக் கேரி பேக் எடுத்துகிட்டு போகலாம், அல்லது ஒரு துணிப்பை எடுத்துகிட்டு போகலாம். மாற்றாக ஏதாவது ஒரு பையை கொண்டு போய் நம்ம பொருட்களை வாங்கிட்டு வரதன் மூலிமா இந்த மாதிரி அவாய்ட் பண்ணலாம். கடைக்காரரே நிறையா டைம் வந்து நம்மளை ஃபோர்ஸ் பண்ணி பிளாஸ்டிக் எடுத்துக்கோங்கன்னு சொன்னால் கூட கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை ஞாபகமாக எடுத்துகிட்டு போனோம்னா நம்மளால் ஒருத்தர்னால வந்து பிளாஸ்டிக் யூசேஜை தடுக்க முடிஞ்சது அப்படின்னா இது மாதிரி ஒரு 10 பேர் 100 பேர் அப்படின்னு ஆகும்போது கண்டிப்பாக ஒரு பெரிய இம்பேக்ட் இருக்கும். அதே மாதிரி தயவு செஞ்சு பிளாஸ்டிக் எங்கே பயன்படுத்தினாலும் நீங்கள் வாங்குறது ஒரு சின்ன ஒரு 100 ml கூலிங் பாட்டில், கூலிங் ட்ரிங்க்ஸாக இருந்தாலும் சரி, அதை குடிச்சிட்டு அந்த பிளாஸ்டிக் பாட்டிலை க்ரஷ் பண்ணி போடுங்க. நிறையா பேர் வந்து நல்லா பார்த்துருப்போம், குடிச்சிட்டு தண்ணி மினரல் வாட்டர் பாட்டிலே வாங்குவாங்க, குடிச்சிட்டு அந்த பாட்டிலையே தண்ணி பயன்படுத்திகிட்டே இருப்பாங்க. மினரல் வாட்டர் பாட்டில் பயன்படுத்தினீங்கன்னா ஒன்ஸ் அந்த தண்ணியை குடிச்சிட்டிங்கன்னா 1 மாதத்துக்கு மேலே அதில் தண்ணி பயன்படுத்தாதீங்க, அதை தூக்கி போட்டுருங்க. அதில் சுடு தண்ணி பயன்படுத்தாதீங்க. இந்த தூக்கி போடுங்கன்னு சொல்கிறது வந்து பொறுப்பான ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய சுய பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம். அந்த பொருட்களை, பிளாஸ்டிக் பொருட்களை தூக்கி எறியும் பொழுது ஒன் டைம் யூஸ் ஆகட்டும் இல்லை நிறையா டைம் யூஸ் பண்ண பிளாஸ்டிக் ஆகட்டும், தூக்கி எறியும் போது தயவு செஞ்சு ஒரு குப்பை தொட்டியில் போடுங்க. போகிற போக்கில் தயவு செஞ்சு போட்டுட்டு போகாதீங்க. இந்த பிளாஸ்டிக்னால் உலக அளவில் வந்து சுற்றுப்புற சூழலுடைய மாசு வந்து இர்ரிவர்சிபிள் டேமேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய திரும்ப பெற முடியாத அளவுக்கு நம்மளுடைய மனித இனம் வந்து தேவையில்லாத ஒரு பாதிப்பை வந்து இயற்கைக்கு ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. பிளாஸ்டிக் தான் வந்து ஒன் ஆஃப் தி நம்பர் ஒன் ரீசன். இது மட்டுமே காரணம் இல்லை, இதுவும் ஒரு பெரிய முக்கிய காரணம், முதன்மை காரணம். எதுக்குன்னா உலகம் வெப்பமயமாதலுக்கான காரணமாக இருக்குது. இந்த பிளாஸ்டிக் குப்பைகளை எரிப்பது, பிளாஸ்டிக்கை பயன்படுத்துவது, பிளாஸ்டிக் குப்பைகளை வந்து தேவையில்லாமல் வந்து தூக்கி மண்ணிலையோ தண்ணியிலையோ போட்டு மறைப்பது, லேண்ட்ஃபில்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி டெல்லியிலலாம் சைடில் பார்த்தீங்கன்னா லேண்ட்ஃபில் வந்து மலை மாதிரி குவிஞ்சிட்ருக்கு. இன்னும் போகிற காலகட்டத்தில், அதாவது 2050 போன்ற காலகட்டங்கள் வரும்பொழுது மனித இனத்திற்கு குப்பை, அதாவது வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், குப்பையை வந்து பராமரிக்கிறதே வந்து ஒரு பெரிய வேலையாக இருக்கும். தயார் பண்ணுறத விட குப்பை பராமரிப்பதுங்கிறது ரொம்ப பெரிய வேலையாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் முதல்லலாம் ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள்னு இந்த 3 கான்செப்ட் வச்சுருந்தாங்க. குறைப்போம், திரும்ப பயன்படுத்துவோம், மறுசுழற்சி செய்வோம் அப்படின்ட்டு இந்த மாதிரி பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாத்தையும். அதன் விளைவாக பார்த்திங்கன்னா வெல்த் அவுட் ஆஃப் வேஸ்ட், நிறையா பிளாஸ்டிக்கை வந்து நம்ம வீட்டிலேருந்து தயாராகிற பிளாஸ்டிக்ஸே வந்து நம்மளே வந்து மறுசுழற்சி செய்யாமல் நாமளே திருப்பி பயன்படுத்துறது. உதாரணத்துக்கு ஒரு நகைச்சுவையான விஷயம் பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டிலே ஆகட்டும் இந்தியாவிலே ஆகட்டும் அதிகப்படியான ரெஸ்ட் ரூம்ஸில் வந்து பயன்படுத்தக்கூடிய பக்கெட்டுகளும் வாளிகளும் அந்த மக்கும் இருக்குது இல்லைங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட்டினுடைய பக்கெட்ஸ் தான் வந்து பயன்படுத்துவாங்க அப்படிம்பாங்க. இதை வந்து ஒரு ஐகானிக்காகவே என்னுடைய வெளிநாட்டு நண்பர் வந்து பேசும்போது சொன்னார், நீங்கள் மறுசுழற்சியில் இயற்கையாகவே பண்ணுறீங்க, இயற்கையாக இந்த சென்ஸ் எதேச்சியாகவே பண்ணுறீங்க, இந்த மாதிரியெல்லாம் பயன்படுத்துறதுனாலே நிறையா விஷயங்கள் வந்து பண்ணுறீங்க, இன்னோவேட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நகைச்சுவைக்கு எடுத்துக்கிட்டாலும் வாஸ்தவமான ஒன்று தான், ஆனால் அதுவுமே பாதிப்பு இல்லாத வகையில் பயன்படுத்தணும். அந்த மாதிரி விஷயங்கள் ஆரம்பித்து இப்போ பார்த்திங்கன்னா வேஸ்ட்டை மட்டும் சேகரித்து, அதாவது வெர்ஜின் பிளாஸ்டிக்ஸை சேகரித்து அந்த பிளாஸ்டிக்குகளிலிருந்து நூல் தயார் செய்து
நூலிலிருந்து துணி, டிஷர்ட்டு, பேண்ட்டு, அந்த மாதிரி துணிகள் தயார் பண்ணக்கூடிய கம்பெனிகள் நிறையா வந்திருக்கு. இது போன்ற கம்பெனிகள் இனி அதிகரிக்கலாம். அதன் மூலியமாக பிளாஸ்டிக் மறுசுழற்சி செய்யலாம். இன்னொரு வகையில் தரப்பில் பார்த்தோன்னா ஒரு கான்ட்ரடிக்டரியான பேச்சும் இருக்குது. அதாவது என்னதான் நம்ம மறுசுழற்சி பண்ணாலும் இந்த பிளாஸ்டிக் இஸ் பிளாஸ்டிக். நீங்கள் பிளாஸ்டிக்லேருந்து நீங்கள் வேறு துணி செஞ்சாலும் இல்லை வேறு ஏதாவது கப்பை பக்கெட்டாக மாற்றினாலும், பக்கெட்டை கப்பாக மாற்றினாலும் அது இன்னமும் பிளாஸ்டிக்காக தான் இருக்குது. அதை தவிர்க்கவே முடியாது, அழிக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு எதிர்மறையான பேச்சும் இருக்குது. எதுவாக இருந்தாலும் பயன்பாட்டினை ஒரு ரெஸ்பான்சிபிளான பயன்பாடாக நம்ம பண்ணுறதன் மூலமா பிளாஸ்டிக்கை குறைக்கலாம், தவிர்க்கலாம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த மோஸ்ட் பிளாஸ்டிக்ஸ் அதிகமாக வெளியில் வருது ஃபுட் டெலிவரியில் வருது. அண்ட் பேக்கேஜிங், ஒரு ப்ராடக்டினுடைய பேக்கேஜிங்க்கே பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்ஸ் அதிகமாக. முன்னெல்லாம் துணி கடைகளில் ட்ரெஸ்ஸு வாங்கினோன்னா, ஷர்ட்டோ இல்லை சாரியோ வாங்கினோன்னா பிளாஸ்டிக் கவரில் வச்சு அதுக்கு 1008 கிளிப்பை போட்டு தருவாங்க. இப்போ அதுவுமே குறைஞ்சிருக்கிறத பார்க்க முடியுது. இந்த மாதிரியான இனிஷியேட்டிவ்ஸ் ஃபுட் டெலிவரிஸில் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்ஸில் எல்லா ஸ்பூனு, ஃபோர்க்கெல்லாம் பிளாஸ்டிக்கில் வரும், சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் வரும், ஸ்ட்ராஸ் வரும். இப்போ அதெல்லாமே ஒரு சில முக்கால்வாசி ஹோட்டல்களில் சில ஹோட்டல்களை தவிர முக்கால்வாசி என்ன தராங்கன்னா உடன் இது தராங்க. அதனால் ஸ்பூன், ஃபோர்க்கெலாம் தராங்க. அதனால் அது ஒரு மாற்றாக அமையுது. ஆனாலும் இது இன்னும் அதிகரிக்க வேண்டும். தனி மனித நாலேஜ், செல்ஃப் நாலேஜ், செல்ஃப் ப்ராக்டிஸ், செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற அந்த 3 இருந்தால் மட்டும்தான் பிளாஸ்டிக் உற்பத்தி ஆகட்டும், பிளாஸ்டிக்கினுடைய பயன்பாடாகட்டும், இந்த பிளாஸ்டிக்னால் ஏற்படக்கூடிய பாதிப்பாகட்டும் இதை தவிர்க்கலாம். முதல் வேலையாக வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த நாலேஜை பகிர்ந்துக்கோங்க. நீங்களே எங்கேயாவது பிளாஸ்டிக் பார்த்தாலும், நம்ம நாட்டில் ஒரு பெரிய இந்த டைமில் நான் சொல்லணும்னு விருப்பப்படுற விஷயம், ஒரு பெரிய விஷயம், ஒரு கருத்து என்னென்னா, இது என்னுடைய வேலை இல்லை, இதை நான் ஏன் செய்யணும் அப்படிங்கிற ஒரு கருத்து நிலவி வருது. ஒரு பாட்டிலே கீழே கிடக்கு அப்படின்னா, இதை நானாக போட்டேன், இதை எதுக்கு நான் குப்பை தொட்டியில் போடணும், இதுக்கு தான் நான் வந்திருக்கேன்னா, இதை செய்கிறதுக்கு இன்னொருத்தர் வருவாங்க, இல்லை தூய்மை பணியாளர் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் கண்டுக்கிறாமல் விட்டுட்டு போகிறோம். தயவு செஞ்சு உங்கள் கண்ணு முன்னாடி இருந்தது அப்படின்னா போடுங்க, இல்லை எடுத்து போடுங்க, குப்பை தொட்டியில் போடுங்க. யாராவது உங்கள் கண் முன்னாடி அப்படி செய்தாங்கன்னா அவங்க கூப்பிட்டு சொல்லுங்கள், தன்மையாக சொல்லுங்கள், இந்த மாதிரி பண்ணாதீங்க, இதனால் இருக்குது, இந்த மாதிரி தூக்கி போடுங்கன்னு சொல்லுங்கள். கேட்கிறவரை கேட்கட்டும், கேட்காதவர்களுக்கு அவர்களை கற்றுக் கொடுப்பது நமது கடமை. குழந்தைகளிடமிருந்து ஆரம்பிங்க. குழந்தைகளுக்கு நிறையா சொல்லிக் கொடுங்க இதை பற்றின இது. ஏன்னா இன்றைய நாள் அப்படிங்கிறது நமதாக இருக்கலாம், ஆனால் வரக்கூடிய எதிர்காலமானது குழந்தைகளுக்கானது, இப்போ இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கானது. அவர்களுக்கு நாம் இப்போது பயன்படுத்தக்கூடிய பூமியை நல்ல வகையிலே வருங்கால சந்ததியினருக்கு விட்டு செல்ல வேண்டும். அதை தவிர்த்து இந்த மாதிரி என்ன ஒரு நாலேஜ் இல்லை, எந்த ஒரு நாலேஜும் இல்லாமல் அவங்களும் இதை கண்டினியூ பண்ணிகிட்டே போனாங்கன்னா அந்த பிளாஸ்டிக்னால் வரக்கூடிய பொல்யூஷன் நெவர் எண்டிங்காகவே இருக்கும். இந்த நாளில் பிளாஸ்டிக் டேயில் என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணலாம் அப்படின்னா, சிறு சிறு அவேர்னஸ் நீங்கள் கொடுக்கலாம். வீட்லேயே ஸ்டார்ட் ஃப்ரம் யுவர் ஹோம், வீட்லேயே கொடுங்க. வீட்லேயே என்ன இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான தேவைகள் இருக்குது, நெகிழியை எப்படி பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தக்கூடாது, எவ்வளோ குறைவாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். பிளாஸ்டிக்னால் வரக்கூடிய பொல்யூஷன் என்னென்ன, சுற்றுச்சூழல் சூழல் என்னென்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். குறிப்பாக சொல்ல போனால் இந்த நெகிழிகள்னால் வைல்ட் லைஃப் அப்படின்னு காட்டுகளில் இருக்கக்கூடிய விலங்குகளாகட்டும், நிலப்பரப்பில், அதே போல் கடல் வாழ் உயிரினங்களாகட்டும் ரொம்பவே பாதிக்கப்படுதுங்க. அவங்கள அந்த உயிரினங்களுக்கெல்லாம் நம்மளை மாதிரி வாய் பேசவோ இல்லை சைகையில் சொல்லவோ தெரியாது. என்னன்னு தெரியாமல் நம்ம காட்டுகள்லேயும் மேடுகள்லையும் போடக்கூடிய அந்த நெகிழிகள் அங்கே போய் இல்லை தண்ணியில் போட்டோன்னா ஆறு வழியாக போகும். அந்த இருக்கக்கூடிய ஆறில் இருக்கக்கூடிய அந்த நெகிழிகளை எடுத்து சாப்பிட்டுட்டு பல உயிரினங்கள் அழியுது. இனியும் சொல்லப்போனால் எக்ஸ்டிங்ஷன் முழுவதுமாக இந்த உலகத்தை விட்டு அழிந்தே போய் விடுகிறது. அதனால் அந்த மாதிரி பாதிப்புகள் எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு அங்கங்கே நம்ம பார்க்கக்கூடிய இடங்களில் நம்ம ஃபஸ்ட்டு தெளிவாக நடந்துக்கிட்டோனாலே போதும், பெரிய இம்பேக்ட் வரும். இந்த இம்பேக்ட் என்னங்க பெருசாக போகுது, எல்லோரும் போடாததா, நான் மட்டும்தான் போடுறேன்னா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் நீங்கள் போகிறத தவிர்த்தாலே பெரிய வகையான இம்பேக்ட் வரும். அந்த இம்பேக்ட் நம்மளுக்கு நேரடியாக தெரியாது, மறைமுகமாக இந்த இம்பேக்ட் தெரியும். இன்னும் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், இது சமூக வலைதளங்களில் விஷயந்தான், உண்மையாக இல்லை பொய்யாங்கிற விவாதத்துக்கு நான் வரல. பட் இந்த கோவிட் பீரியடில் அந்த 1 வருடம் கிட்டத்தட்ட 9 மாதங்கள்
வந்து சென்ட்ரல் லாக்டவுனில் இருந்தபோது இயற்கையானது தன்னைத்தானே சுத்தப்படுத்தி கொண்டது, காற்று மாசின் அளவு குறைந்தது, எல்லா வகையிலையும் வந்து மாசுகள், தண்ணீர் மாசு, நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய மாசு, எல்லா மாசும் வந்து கட்டுப்பட்டது. வன விலங்குகள் வந்து சகஜமாக உலாவ இருந்தது அப்படின்றது வந்து நம்ம நியூஸில் பார்த்துருப்போம், உலாவின அப்படின்றதெல்லாம் பார்த்துட்ருப்போம். இப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து இயற்கையினால் சாத்தியம். இயற்கைக்கு நம்ம வந்து செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நாம் கம்முன்னு இருந்தாலே போதும், இயற்கை தன்னுடைய நல்லபடியாக தன்னைத்தானே சுத்தப்படுத்தி கொள்ளும், தன்னைத்தானே வந்து மேம்படுத்தி கொள்ளும். முக்கியமாக பிளாஸ்டிக் அப்படிங்கிறது எங்கிருந்தோ வருதுன்னு கிடையாதுங்க, மனிதர்களிடமிருந்து தான் வருது. ஆகையால் நெகிழிகளை பயன்பாட்டினை தவிர்ப்போம். ஆரோக்கியமான மாசில்லாத எதிர்காலத்தினை வந்து உருவாக்குவோம். நமக்கும் நம் பிள்ளைகளுக்கும் உருவாக்குவோம். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வணக்கம். நேர்கள் இதுவரை கேட்டு பயன்பெற்ற நிகழ்ச்சி அறிவியல் பலகை, தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் மற்றும் ரத்னவாணி சமுதாய வானொலி 90.8 இணைந்து நடத்திய அறிவியல் விழிப்புணர்வு நிகழ்ச்சி. ரத்தினம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் நுண்ணுயிரியல் துறை தலைவரும் பேராசிரியருமான டாக்டர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்துவதால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து நிறைய தகவல்களை நாம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க. நேர்கள் எல்லாருமே கேட்டு பயனடைஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். அவருக்கு நமது ரத்னவாணி சமுதாய வானொலி 90.8 சார்பா மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். இந்த நிகழ்ச்சியின் மறுபொலிபரப்ப மீண்டும் இரவு 9 மணிக்கு நேர்கள் கேட்டு பயன்பெறலாம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை 75 50 31 24 44 என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய கருத்துக்களை அனுப்புங்க. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்போடும் ஆதரவோடும் விடைபெறுகிறேன். உங்கள் சிநேகிதன் மகேந்திரன். நடப்பவை நல்லவையாகட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ரத்னவாணி சமுதாய வானொலி 90.8. ரத்னவாணி சமுதாய வானொலி, ரத்னவாணி. உங்க பிரச்சனைய சொல்லுங்க, தீர்வைய உடனே கேளுங்க, வெளியே வந்து குரல் கொடுங்க. இது மக்களுக்கான சேவை. அற்புத தெரிஞ்சுக்கோ, தமிழில் சொல்றோம், புரிஞ்சுக்கோ. ரத்னவாணி சமுதாய வானொலி, ரத்னவாணி. ரத்னவாணி 90.8 சமுதாய வானொலி ஒலிபரப்பு கோவை ஈச்சனாரி ரத்தினம் கல்லூரி வளாகத்தில் இருந்து ஒலிபரப்பாகிறது.